திசையும் புகழ் மணக்க திசை டிவி. மண்ணிலே தோன்றக்கூடிய ஆமா மரம் செடி கொடிகள் இரண்டு அறிவு படைத்த ஈரும்புகள் ஆமா
3 அறிவு படைத்த வண்டு இனங்கள், 4 அறிவு படைத்த பட்சி பறவைகளையும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படைக்கிறான். 5 அறிவு என்று சொன்னால் காட்டிலே வாழக்கூடிய வனவிலங்குகள். வனவிலங்கு. ஆமா, காட்டான கரடி, புலி, சிங்கம், ஒட்டகம், மங்கி, குரங்கு, இதுக்கெல்லாம் 5 அறிவு கொடுத்தான். 5 அறிவு. 6 அறிவு யாருக்கு? ஒரு ஆணும் பெண்ணும் படைத்தான். அல்ல. ஆமா, ஆணும் பெண்ணும் படைத்து பகுத்தறிவு கொடுத்தான். பகுத்தறிவு கொடுக்கிறான். எதுக்கு பகுத்தறிவு கொடுக்கிறான்? பேசக்கூடிய தன்மைக்கு பகுத்தறிவு கொடுத்தான். நாம ஒரு 6 அறிவு படைத்தா மட்டும் போதாது. நாம ஒரு செயலையோ அல்லது ஒரு வேலையோ எது செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆமா ஆமா, அதேதான். அதுக்குத்தான் நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்கோம். இது தாய் என்றும் தந்தை என்றும் அண்ணன் என்றும் தம்பி என்றும் தங்கை என்றும் அக்கா என்றும் மாமன் மைத்தினம் என்று சொல்வதற்கு தான் அதுக்கு தான் கொடுத்திருக்கிறான் பகுத்தறிவு. குடும்பம் உறவு முறைகளை பிரித்து பார்த்து பேசுவதற்காக மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு கொடுத்திருக்கிறான். ஆமா, ஈயருமையானி முதல் 84 லட்சம் சிவராசிகளை படைத்து ஆதிவள்ளி கையிலே வந்து ஆண்டவனாய் சிவருமான இடத்துல சொல்லிக்கிறான். என்ன ஐயா, நீங்க சொன்ன பிரகாரம் 7 பூனத்தையும் படைத்தேன் அல்லவா? எனக்கு படைக்க மட்டும்தான் தெரியும். ஆமா சுவாமி. உயிரோட்டம் உடைக்கலாம் யாரால் முடியும்? யார் வர வேண்டும்? உங்களால் தான் முடியும். முடியும் அல்லவா என்று சொல்லக்கூடிய வேலையை பிரம்மதேவன் சென்று விட்டான். பிரம்மதேவன் அப்படி. ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆயிரங்களிலே ஒருகளை ஒழுகை விட்டு மரம் செடி கொடியெல்லாம் அசைகிறது. எப்படி அசைந்தா மட்டும் போதுமா? போதாது ஐயா. படைத்து விட்ட மனுகளுக்கு படியாக்க வேண்டும். படைத்து விட்ட மனு வேதங்களுக்கெல்லாம் ஆண்டவனாகப்பட்ட ஆதி சிவபெருமான் படியளக்க வேண்டுமானால் திணைமதி யாரிடத்திலே இருக்கிறது? யாரிடத்திலே வருகிறது? அம்மையானவள் கிரியாசக்தி, லோகமானா, ஜெகமானா, மாயவன் தங்கை, மங்கை சக்தி பார்வதி இடத்தில் இருக்கிறது. பிரம்மாண்ட நாயகி அம்மை ஆதிபரா சக்தியான என் பர்வதா தேவியிடத்திலே வருகிறார். ஆண்டவன் ஓடி வந்து என்னையா சொல்லுகிறார்? அடி பெண்ணே பார்வதி
என் பார்வதா தேவியிடத்திலே வரும். பார்வதா தேவியிடத்திலே வந்து, எம்மா பார்வதி உமையானே, இந்த நாளை தினையெடுத்து, ஆமா தாங்கள் நாடெல்லாம் படியிழக்க வேண்டும் ஐயா. உலக்கு தினையெடுத்து இந்த உலகம் எல்லாம் படியிழக்க வேண்டும். ஆனால் தாங்கள் படியிழக்கும் பொழுது யாருக்கு எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று என் உமா சத்தியான என் பார்வதா தேவி ஆண்டவன் சிவனாரிடத்திலே சொல்லுகிறார். அந்த நாளை தினை எடுத்து நாதன் கையிலே கொடுக்கிறார். அந்த நாளை தினையை வாங்கி கொண்டு நாதனாக சிவபெருமான் இங்கே வருகிறார். அந்த நாளை நல்ல தினை